எதையெல்லாம் நான் செய்ய மாட்டேன் என்று ஒரு இளைஞர் முன்னெடுத்து வந்தாரோ அவர் அதே செய்கிறார். குதிரை பேரன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்கள், தயவு செய்து நான் இது ஒரு மோசமான வார்த்தையை சொல்கிறேன் என்று கருதக்கூடாது. இந்த அரசுக்கு வாக்களித்த இளைஞர்கள், இந்த அரசுக்கு வாக்களித்த தாய்மார்கள், மாற்றம் வேண்டும் என்று கூறி வாக்களித்த மக்கள், அவர்களை ஏமாற்றக்கூடிய வகையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குதிரைகளாக அல்ல கழுதைகளாக விலை பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இதைவிட கேவலமான நிலைமை தமிழகத்தில் இதுவரைக்கும் வந்தது இல்லை என்பதை இன்றைய அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்சிக்கு வந்தாச்சு. இந்த ஆட்சி 5 ஆண்டு தொடர்வது நல்லது என்று நான் கருதுகின்றேன். ஆனால் ஒன்றை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எழுச்சியோடு கூடிய ஒரு வாக்களிப்பை நடத்திய இளைஞர்களும் பெண்களும் மக்களும் முடிந்து போனது என்று சொல்லி கருத மாட்டார்கள். தாங்கள் எதிர்பார்த்த அரசு இல்லை என்று சொன்னால் இதே அரசை தூக்கி எறிவதற்கு இதே இளைஞர்களும் பெண்களும் மக்களும் தயாராகி வந்து விடுவார்கள். இதை ஒரு எச்சரிக்கை மணியாக அவர்கள் உணர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக சட்டமன்றத்துக்கென்று அல்லது சென்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு என்று சொல்லி சில நடைமுறைகள் இதுவரைக்கும் இருந்துட்டு அதை அவங்க ஃபாலோ பண்ணும். ஒருவேளை தெரியாம நடந்திருக்கலாம். அதை நாம இப்ப பெருசா எடுக்க வேண்டாம். இனியாவது அவர்கள் திருத்திக் கொள்ள வேண்டும். தமிழகத்திற்கு நல்ல விஷயங்கள் கொண்டு சேர்ப்பதில் அவர் முயற்சி எடுக்கும் போது அது வரவேற்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் ஒன்றை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நமது பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தை இந்த நாட்டினுடைய முதல்நிலை மாநிலமாக மாற்ற வேண்டும் என்று தமிழக முதல்வரை விட அதிகப்படியான அக்கறை கொண்டவராக இருக்கின்றார். அதை மனதிலே கொண்டு தன்னுடைய பேச்சுவார்த்தைகளை அவர் துவக்கி நடத்தினார் என்று சொன்னால் அது பலனுள்ளதாக அமையும். ஒரு விஷயம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல சவால்களை சந்தித்த ஒரு கட்சி. சவாலை முன்வைத்துதான் 72ல அது தனி கட்சியாகவே வந்தது, திமுக இருந்து பிரிஞ்சு எம்ஜிஆர் அவர்களால். அதனால அவங்களுடைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிடுவாங்க. அதுல நம்முடைய கைடன்ஸ் ஒன்றும் தேவைப்படாதுன்னு நான் முழுமையா நம்புறேன். ஏற்கனவே பல விமர்சனங்கள், குறிப்பாக RSS பிள்ளைதான் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல முறை சொல்லி இப்ப அவங்க கூட கூட்டி சேர்ந்திருக்கிறது. RSS பேர பிள்ளையாக விசிகே மாறியதற்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.